அந்த பக்கமும் தமிழ்நாடு. ஓ, இது அந்த பக்கம் கர்நாடகா. ஆமா, கர்நாடகா தமிழ்நாடு மாறி மாறி வரும் நம்ம இப்ப வந்ததுல. அப்ப இது 18ன்னு சும்மா காட்டிட்டு இருந்திருக்கா. 18வது வரும் பாருங்க. இது வந்து கர்நாடகா மாடு. எங்கேயோ நாங்க ஏதோ லடாக்கு அந்த சிக்கிம் அந்த சைடு போன மாதிரி ஒரு ஃபீலுங்க. பல போராட்டங்களை தாண்டி வந்திருக்கோம், மறுபடியும் பல போராட்டங்களை தாண்டி போகணும். இது குரங்கு குரங்கு மேல மண்டைக்கு மேல நீங்க சாவடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமா, இவர் யாருன்னு தெரியல, புத்தரோட வாத்தியாரோ அந்த இருந்தா கரெக்டா தான் இருந்திருக்கும். பின்னாடி என்ன எதுவுமே இல்ல, அந்த ஒரு இது மாதிரி இருக்கு, இப்படி இப்படி தள்ளுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லப்பா. மண்டையை பொழந்திருப்பாங்க, காட்டுக்குள்ளையா கூட்டிட்டு போறாங்க இவன். ஆமாங்க, நான் இல்லடா நீ. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ இதோட முடியாது. முடியாது. ஹாய் கைஸ், வெல்கம் டு டால் மேன் வியூஸ். லாஸ்ட் எபிசோட்ல கடம்பூர் டு கேர்மலம், அதாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். இந்த எபிசோட்ல இந்த செக் போஸ்ட்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கர்நாடகாவில் உள்ள திபெத்தியன் கோயிலுக்கு தான் போக போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இங்க பாரு, எல்லா அனிமலையும் சேர்த்து போட்டாங்க. கர்நாடகா பார்டருக்குள்ள என்டர் ஆகிட்டோமா, அதனால செக் போஸ்ட் தமிழ்நாடு பார்டருக்குள்ள என்டர் ஆயிருக்கோம். ஏய், இப்படி போனாதான்டா திம்பம். ஆமாண்டா, இப்ப நம்ம தமிழ்நாடு பார்டருக்குள்ள என்டர் ஆயிட்டோம்டா. இவ்வளவு நாள் எதுல இருந்தோம்? கர்நாடகா பார்டரு. இது என்னது? தமிழ்நாடு. அது அந்த பக்கம், அந்த பக்கமும் தமிழ்நாடு. ஓ, இது அந்த பக்கம் கர்நாடகா. ஆமா, கர்நாடகா தமிழ்நாடு மாறி மாறி வரும் நம்ம இப்ப வந்ததுல. என்னடா குளிர்து. இதுதான் அந்த ரோடு. இது பிரச்சனை ஹைவேஸ். இது நேரா போனா கொல்லேகால், அந்த டேர்னிங் வந்துட்டோம். அப்படி போனா திம்பம். அவ்வளவு 8 கிலோமீட்டர் அதுக்குள்ள வந்துட்டோமாடா. அப்ப இது 18ன்னு சும்மா காட்டிட்டு இருந்திருக்கா. 18வது வரும், புரியுதா? டிலேவா காட்டுதுல இதுல. இன்னொன்னு என்ன, 10 கிலோமீட்டர் தான். சிட்டா பறந்துட்டாங்க. அவனுக்கு என்னப்பா, மறுபடியும் கர்நாடகா போஸ்ட் ஒண்ணு வரும்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட், கர்நாடகா செக் போஸ்ட் ஒண்ணு வரும். அங்க கேட்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன் எங்க போறீங்கன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா கர்நாடகா செக் போஸ்ட்ல நம்ம ஊர் செக் போஸ்ட்ல விட்டுருவாங்க, டிஎன் வண்டியில. பாருங்க, இது வந்து கர்நாடகா மாடு. இப்ப பாருங்க, அவ்வளவு பெரிய புத்தர் சிலை அங்க பாரு கட்டி வச்சிருக்காங்க, தெரியுதா? கே வில்லேஜ். அதுனா கே வில்லேஜ். ஆமா ஆமா, ஸ்ட்ரெயிட் குதிரை விண்ட் ஹார்ஸ் ரெசார்ட். எனக்கு கர்நாடகாக்குள்ள வந்த மாதிரி ஃபீல் இல்லடா. இதுக்கு மேல ஏதோ லடாக் போய் ஏதோ ஒரு பகுதியில பாருங்க மக்களே, இந்த பிளேஸ் ஏதோ புத்தர் இதெல்லாம் வேற இருந்தது இங்க. என்ன காஸ்டியூம்? ஆமா, இங்க ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. எங்கேயோ நாங்க ஏதோ லடாக்கு அந்த சிக்கிம் அந்த சைடு போன மாதிரி ஒரு ஃபீலுங்க. இது வழியா போனோம்னு நினைக்கிறேன்டா. வரும் இந்த லெஃப்ட் வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் இது மேல ஏறினா வந்துரும். இந்த ஒரு இடத்துக்காக தான் இவ்வளவு நேரம் போராட்டங்கள், பல போராட்டங்களை தாண்டி வந்திருக்கோம், மறுபடியும் பல போராட்டங்களை தாண்டி போகணும். ஆஹா, என்ன ஒரு வியூ. எப்படிடா இப்படிடா, இப்படியா எப்படின்னு தெரியல. அது இப்படின்னு போட்டிருக்க யாரோ மாதிரி. சரி போ, தெரியல. இது குரங்கு குரங்கு மேல மண்டைக்கு மேல. ரைட் தென் டர்ன் லெஃப்டா. அது வேற மேப்டா, அது என் போனு, அதை நம்பி போயிடாது. ஆமா, அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுதான்டா இங்க இருக்கு. 6 மாதம் எனக்கே குழப்பமா இருக்குடா. அங்க இன்னொரு கோயிலும் இருக்குடா. ஆமாடா, கரெக்ட். இங்கதான் லெஃப்ட் அந்த ஆர்ச் இங்க இருக்கும் பாரு. இல்லடா, ஓபன் தான்டா. 6 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இதான் பார்க்கிங்கா? ஆமா, டாக்ஸ் இருக்குடா. அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோங்க ஒரு வழியா.
இல்லையே, இதுதாங்க அந்த பிளேஸ். தான் பல போராட்டங்கள், பல ஃபாரஸ்ட், பல அட்வென்ச்சர் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோம். க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். எடுக்கலாம், நாங்க இங்க போட்டோல எடுத்தோமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வந்தாச்சு. அரவிந்த் மைக் மாட்டிட்டியா? மாட்டியாச்சு. கண்ணுல பாருங்க வியூ. உள்ள எடுத்து உள்ள இது பண்ணக்கூடாது. உள்ள நாங்க இன்னைக்கு உள்ள போட்டோ எடுத்தோம். வீடியோ கேப்சர் பண்ண பாருங்க, ஃபைனலி வி கேம். என்ன சாவடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த ஃபோன் பேக் கொடு, மாட்டியிருக்கேன். விசிட்டிங் ஹவர்ஸ்ங்க. உள்ள வந்துட்டோம். வீடியோ எடுக்க முடியுது. ஆமாங்க. ஆமா, இவர் யாருன்னு தெரியல. புத்தரோட வாதியாரோ. இவங்களோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா 1970 சைனாக்கும் திபெத்துக்கும் நடந்த போரில் அங்கிருந்து நம்ம இந்தியாவுக்கு அகதிகளாக வந்தவங்க தான் இந்த திபெத்தியன் பீப்புள். நம்ம இந்தியா இவங்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்லி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியா. தெரியுதா தமிழ்? லாங்குவேஜே டிஃப்ரெண்டா இருக்கு, எங்களுக்கு புரியல. ஆக்சுவலி இங்க லைட் இல்லைங்க, அதனால வந்து எங்களால கிளியரா கவர் பண்ண முடியல. லைட் இல்லைங்கனால கிளியரா கவர் பண்ண மாட்டாங்க. இதுதாங்க டெம்பிள். ஃபைனலி வி கேம் ஹியர். அன்னைக்கு பூரியில வச்சிருந்தாங்க, இன்னைக்கு காணோம். ஆமா, அந்த பூரி யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. அதுல பூச்சி கூட வந்து சாப்பிடாதாமா. அது சும்மா இப்ப பூரி இங்க வச்சிருக்காங்கன்னா, இப்ப நீ உங்க வீட்டுல பூரி வச்சுன்னு என்ன ஆகும்? எறும்பு, பூச்சி அது மாதிரி எதுவுமே வந்து சாப்பிடாதாமா. ஓப்பனாவே தான் இருக்குமாமா. ஓகே, எப்ப நீங்க கால் டைம் வந்தீங்களா ஈவினிங்கா? ஆஃப்டர்நூன் டைம் ஃபேமிலியோட வரும்போது. இப்ப டைம் ஆச்சு. 6 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜைக்கு தான். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம குன்ஃபூ கிளாஸ் ஃபோன் அடிச்சிட போறாங்க. அதுக்கான இதுதான். அந்த மேட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒயிட்லயே வச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, அது ஓகேங்க. ஐ பூரி திங்க் வச்சிருப்பான்னு சொன்னீங்க, காணோம். பூரி அதான் தெரியலடா எங்க வச்சிருக்காங்க, எப்படி கேக்குறதுன்னு தெரியல. உங்களுக்கு அதுதான் வந்து இதுன்னு நினைக்கிறேன். இந்த அடிச்சு சண்டைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க 2 பேத்துக்கு குன்ஃபூ ஃபைட்னா, அந்த சாக்கி சேனல் பார்த்துருக்கியா? அதேதான். ஈவினிங் பூஜைக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கா? ஆமா, அப்படின்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, மேட் எல்லாம் இருக்கு. இங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல. ஓகே. நல்லா இருக்கப்பா, சூப்பரா இருக்கு. பட் இது ஒண்ணு மட்டும்தான். இதை சுத்தி நிறைய இந்த மாதிரி டெம்பிள்ஸ் இருக்கு. இதுதான் மெயின். அதுக்குதான் அந்த மேப் காமிச்சிருக்கு. அதனாலதான் நான் முன்னாடியே கேட்டு இங்க வந்துட்டேன். இல்லைன்னா அது போய் சுத்திட்டு, ஏன்னா இந்த மாதிரி 10 டெம்பிளுக்கு மேல இருக்கு. இதோட பெருசுலாம் இருக்கு. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஓகே. அந்த புத்தர் சிலை கட்டிட்டு இருந்தாங்களா? அது அந்த பக்கம் கட்டிட்டு இருந்தாங்க. க்ளோஸ் பண்றாங்க. பார்த்தானே க்ளோஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கு ரொம்ப நேரமா முடிச்சானே. ஆமா, அதனால வெளியே வந்துட்டோம். டைம் எவ்வளோ? 5 கரெக்டா? 5 ஆச்சு. 5க்கு இன்னும் 10 minutes இருக்கு. அதுக்குள்ள நம்ம அங்க போய் அந்த எடுத்துட்டு வந்துடலாம். எது நிமிந்து தள்ளுறதெல்லாம் இங்க அங்க பின்னாடி. சொல்லுங்க. உன்னோட மைக் போட்டியா? அக்கா ஆப்போசிட்ல சுத்துறமோ? ஆப்போசிட்ல சுத்திட்டு இருக்காங்க. இதுதான் கராத்தே அகாடமின்னு நினைக்கிறேன். எது தெரியல. போட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. கரெக்டா டைம் வந்து 4:49. 5 o'clock கிளம்பணும். அப்பதான் பண்ணாரிக்கு
6:30 6:45 இருந்தா அப்புறம் கீழே தான். அப்புறம் ஜாலியா போயிடலாம். அதுக்கப்புறம் கீழே பண்ணாரி போயிட்டோம்னா அப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஆமா. அதனாலதான் கொஞ்சம் ஏன்னா எங்களுக்கு அங்க லேட் ஆயிடுச்சு. ஒரு ஷார்ட்ஸுக்கு தனியா ஒரு வீடியோ, அப்புறம் லென்த் அதுவே 2 வாட்டி எடுத்துட்டோமா. எத்தனை மணிக்கு போனோம்? 11 மணிக்கு போனோம், 11:15 போனோம். அங்கிருந்து 1:45 தான் கிளம்பணும். அங்கேயே 3 hours ஆயிடுச்சா? ஆமா. இல்லைங்கப்பா. அப்புறம் மழை வந்துச்சுன்னா இடையில நின்னோம். அப்புறம் வரும்போது அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுன்னு சொல்லி நின்னோம். இன்னதெல்லாம் இஷ்யூ இல்லை. நம்ம அங்க வந்து ஒரு 1 hour கம்மி பண்ணியிருந்தோம்னா இங்க ஷூட் எடுக்கிறதுக்கு இன்னும் அந்த 1 hour. அந்த 1 hourக்கு ஏர்லியா காலைல வந்திருந்தா கரெக்டா தான் இருந்திருக்கும். பின்னாடி என்ன எதுவுமே இல்ல. அந்த ஒரு இது மாதிரி இருக்கு, இப்படி தள்ளுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லப்பா. இருக்கும்டா. இல்ல நான் பார்த்தேன்டா, அந்த சைடு இருக்கும்டா. இந்த இதெல்லாம் புதுசா இந்த இது இல்ல, இந்த பில்டிங் எல்லாம் புதுசா இருக்கு. இருப்பாரு. இல்ல ஒரே நிமிஷம் பார்த்து மண்டையை பொழந்திருப்பாங்க. அந்த இடம் எக்ஸாக்டா ஓகேங்க. நான் வரும்போது கலர்ஃபுல்லா இருந்ததுடா. இந்த பெயிண்டே இப்பெல்லாம் ஃபேட் ஆயிடுச்சு. அடிப்பாங்கடா மறுபடியும். நம்ம பொங்கலுக்கு அடிக்கிற மாதிரி அவங்க ஏதோ அதான் அந்த இது இங்க இருந்து அப்படி சும்மா காமிச்சிட்டு இப்படி தள்ளா இப்படி சுத்தும், அந்த இடத்த காணும். தள்ளா சுத்துமா? ஆமாண்டா. இந்த ஷெட்டுமே புதுசா தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பழைய ஸ்கூல் தான். ஓகே. ஒரு வழியா இந்த இடம் எங்கன்னு கேட்கறதுக்கும் அந்த இடம் எங்கன்னு கேட்கறதுக்கு யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. டாக் வேற நம்மள பின்னாடியே துரத்துது. நமக்கு பாதுகாப்புக்கு வருதுடா. என்னைய வர எடுத்துட்டு வர செல்ஃபியில ரெண்டு பேர்த்தி. சரி கைஸ், ஒரு வழியா 2 டாஸ்க்கும் முடிச்சிட்டோம். உங்களுக்கு இருங்க, ஃப்ரண்ட்ல போயிட்டு இதை மட்டும் ஒரு நல்ல கிளியர் வியூ காட்டுறோம். ஓகே. இது என்னடா அது? எதுடா அது? அதுதான் அந்த ஏரியா தான், அங்கதான் நடக்கிற இடம் இருக்கும். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இந்த வியூ பாருங்க. பத்தா நல்லா இருக்குடா. இது உனக்கு எப்படி தெரியும் இது இங்க இருக்குன்னு? ஒரு டைம் அப்பா கூப்பிட்டு வந்தாங்க. ஓகே. இந்த இதுதான்டா. அதுக்கு மேல எடுக்குங்களோடா. இதுதான் வேணும். எது ப்ரோ? இந்த இடம் எங்க இருக்கு? எது கேக்குற? அது இப்படி சுத்திட்டே போவாங்க. இவன ஏன்டா பின்னாடியா வரான்? நீ ஏதோ சாப்பிட கொடுப்பேன்னா? நம்ம தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டோமே. சரி, நானும் ஸ்லிப்பர் ஏதோ ஷூ போட்டுக்கிறேன். ஓகே கைஸ், நாங்க அப்படியே கிளம்புறோம். ஸ்லிப்பர் போடலையாடா? ஷூ ஒன்று சாக்ஸ் போட்டு போடணுமா? ஆமா, வெளியே போய் கூட போட்டுக்கலாம். அப்படியா? சரி ஓகேவா, போலாம். போக முன்னாடி. ஓகே கைஸ், கடைசி ஒரு டைம் நாங்களும் பார்த்துக்கிறோம், நீங்களும் பார்த்துக்குங்க. அட்வென்ச்சர்ல சந்திக்கலாம். ஆமா, அடுத்த அட்வென்ச்சர்ல என்ன? அடுத்த அட்வென்ச்சர் என்ன? இப்போ போற வழியே அட்வென்ச்சர் தான். ஆமா, போற வழியே அட்வென்ச்சர் தான். என்ன வந்து விரட்டிட்டு போகணும். ஆமா. ஆமா தானே. வீட்டுக்கு போய் நாங்க vlog போடுவோமான்னு தெரியல. ஆமா, காட்டுக்குள்ளையா சுத்தி கூட்டிட்டு போறோம். காட்டுக்குள்ளையா கூட்டிட்டு போறாங்க இவன். ஆமாங்க. நான் இல்லடா, நீ. நான் வெறும் நீ சொல்ற இடத்துக்கு காமிடா. இந்த இடம் இந்த எழுதி போட்டிருக்காங்க. ஷூ மேல தூக்கி காமிச்சிட்டனா? இல்ல தெரியாது. நீ சொல்ற ஜஸ்ட் நான் டிரைவிங், வண்டி மட்டும் தான் நான் ஓட்டுறேன்ப்பா. ஓகே. கராத்தே பூனைக்குலாம் கராத்தே கத்து கொடுத்துருப்பாங்க. அங்க எதோ எழுதி இருக்கு பாரு. அது என்னன்னு தெரியலையே. வா, சரி கைஸ், எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ இதோட முடியாது. முடியாது. ஓகே, தெரியுதா உங்களுக்கு? சரி ஓகேங்க. எனக்கு அந்த இடம் எங்கேன்னு தெரியலங்க. இடமெல்லாம் மாறி போச்சு லாஸ்ட் டைம் வந்ததுக்கு இப்போக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி தானடா வந்த? இல்லையா, எத்தனை மாசத்துக்கு முன்னாடி வந்த? 6 மாசத்தோட 6ல இருந்து 8. அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரீசெண்டா அது 8 மாசம் இருக்கும். 6ல இருந்து 8 மாசம். அதுக்குள்ளேயுமா பெயிண்ட் போயிடுச்சு? ஆமாண்டா, இங்கெல்லாம் மழை பயங்கரமா பெய்யும்டா. அப்படியா? பரவாயில்ல, நம்ம வரப்போ மழை கம்மியா தான் இருந்தது. சரி ஓகேங்க, இந்த சீன் ஒர்த்தா? ஒர்த்து தான். உங்களுக்கு ஒருத்தர்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.
பாய். அவர் ஒட்டியே போ. இந்த சைடு லெஃப்ட் ஒட்டிக்கோ. லெஃப்ட் ஒட்டிக்கோ. போயிடுறோம். அவ்வளோதான்டா. வேணும் நிறுத்துறாரு. ஐயோ தேங்க்ஸ்டா.